வணக்கம். தமிழக வெற்றி கழக செய்திகள். இன்று வெள்ளிக்கிழமை அன்று பனையூரில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் எல்லா மாவட்ட செயலாளர்களும் கலந்துக்கணும் அறிக்கை விட்டுருந்தாங்க. விஜய் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்திருந்தார். தலைவர் விஜய் அவர்கள் ஷூட்டிங்குக்கு அதனால் வரல. ரெண்டாவது ஷூட்டிங் அவர் இப்போ வரணும்னு தேவையில்லை. இப்போ மாவட்ட செயலாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அவர்களை தனித்தனியாக அழைச்சி பேசுகிறது தான் அவர். தனித்தனியாக அழைச்சி ஒருத்தராக பேசுவாங்க. இதெல்லாம் முன்ன கூட்டத்துக்குள்ளே நடக்கிறது என்னன்னே தெரியாமல் இருக்கும். இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் வெளியில் தெரிய அளவுக்கு பப்ளிக் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால முன்னெல்லாம் அப்படி இல்லை. அப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம்னா அந்த கூட்டம் நடத்துகிற நிர்வாகிகளுக்கு மட்டும் தெரியும், டக்குன்னு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீடியாவில் எதாக இருந்தாலும் வரனால வந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னன்னா, நம்ம தேவையில்லாத ஆளுகள் யார், இல்லை குற்ற பின்னணி இருக்கா, இல்லை வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் உளவு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறக்காக மாவட்ட செயலாளர்லாம் செக் பண்ணுறது. இது தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கட்சிக்குள்ளேயே குழப்பம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தை உண்டாகக்கூடாது. குழப்பமாக உண்டாக்குறது அவங்க தான். எதிர்கட்சிக்காரங்க அப்படி தான் எதாவது சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிடக்கூடாது. நம்ம கரெக்டாக இருந்து விஜய் ஆனந்த் சொல்கிறத கேட்கணும். விஜய் ஆனந்த் விஜய் அவர்கள் என்ன, தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்கிறாரு. இங்கே மாவட்ட நிர்வாகத்துக்கு உங்களுக்கு என்னென்ன சொல்கிறீங்களோ, மாவட்டத்தை செயலாளர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு சரி, மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தவுடனே இன்னும் 2 நபரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 2 நபர் லிஸ்ட்டும் இவர் மட்டும் செலெக்ஷன் பண்ணுறதில்ல. இவர் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு அவர்கிட்ட விஜய்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்கி தான் அவர் சொல்கிறாரு. விஜய் ஆனந்தா தனியாக எடுக்கிற மாதிரின்னு ஒரு நியூஸ் அதாவது அரசியல் ஆலோசகர் ஜான் இருக்கார்ல, நம்ம தாவேகா கட்சி அரசியல் ஆலோசகர், அவர் வெளியிட்டதாக சொல்லி பேசியிருந்தாங்களா. அது ஒரு தவறான செய்தி. அது திமுக நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, திமுக நிர்வாகிகளில் கண்காணிப்பு குழுன்னு ஏதாவது ஒரு மீடியாவில் வச்சுருப்பாங்க. அவங்க திமுக நிர்வாகத்தை மட்டும் கண்காணிக்காமல் நம்ம இந்த மாதிரி புதுசாக கட்சி ஆரம்பிக்கலாம் என்ன ஏதுன்னு நோட்டை பார்ப்பாங்க. நோட்டை பார்த்தா அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எடுத்து பெருசாக்கி போடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் எல்லாத்துலையும் இருக்கிறது தான். ஏற்கனவே தலைவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாந்தார். மாவட்ட செயலாளர்லாம் தேர்ந்தெடுத்தாலும் 75 பேர் தேர்வாயாச்சு. அதில் 50 மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுத்து அதுக்கான விதிமுறைலாம் சொன்னதுக்கப்புறம் 15 நாள் கழித்து பார்த்தா அந்த 50 மாவட்ட செயலாளர்கள் திமுகவினுடைய கட்சி அலுவலகம், திமுகவை சேர்ந்த மந்திரிகள் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை நோட்டை பார்த்துட்டு அவங்கள மேலே அதிருப்தியாக இருந்தார். அதுக்கப்புறம் இவர் உடல் சூழ்நிலையும் காரணம் சரியில்லை, இவங்க இங்கே என்ன சொல்கிறோமோ அதை அங்கே சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு போனதுனால தான் அவர் கட்சியே வேணாங்கிற அளவுக்கு போயிட்டார். அதனால் இந்த உளவு பார்க்க கோஷ்டி இப்போ இங்கே தாவேகா கட்சி ஆரம்பித்தோடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களால தான் இந்த பிரச்சனை வர்றது. நமக்குள்ளே சிந்து மூட்டி விட்டு குற்றப்பிரிவு இருக்குது அது இது எனக்காக சொல்லி அந்த பிரச்சனைகளை பெருசாக பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் இது பண்ணிக்கூடாது. அதே மாதிரி அந்த தெற்கு பக்கம் உள்ள தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், அதாவது பில்லா ஜெகன் ஒருத்தர் நம்ம கட்சியில் விஜய் ரசிகர், ரொம்ப நாளாக இருந்தவர் பில்லா ஜெகன். அதனால் விஜய் ரசிகர் அவர் நம்ம கட்சியில் தான் இருந்தார். ஆனால் இந்த திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணனோட திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட தொடர்பில் எதாக இருந்தாலும் பேசிகிட்டே இருந்துருப்பாங்க உங்களுக்கு. அதனால் அவர் கட்சியில் பொறுப்பு எதுவும் கொடுக்காதனால அவர் தன் தங்கை இருக்காங்க, அஜிதா ஆக்னஸ், அவங்களுக்கு அவங்களும் தீவிர ரசிகராக இருந்தவங்க. அதனால் நான் எனக்கு அந்த பொறுப்பை கொடுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சி டூரிஸ்ட் மாதிரியே வந்திருந்தாங்களாம். இப்போ இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க.
நடந்து இந்த மீட்டிங் வந்திருக்காங்க. வந்தப்போ வந்துட்டு இந்த கூட்டம் நடந்திருக்கு. கூட்டம் நடக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களை வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வெளியில் இருங்க, உங்களுக்கு 4 மணிக்கு மேலே கூப்பிட்றேன், அதான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தானே பேச முடியும், அதுக்காக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தவறுதலாக நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறக்கா இவர் புஜி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதே மாதிரி இவங்களை கூப்பிடல, உடனே மீடியாக்காரங்க கூப்பிட்டு அது பேசியிருக்காங்க. அதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதை தனியாக வேறு பிரச்சனை ஆக்கி விட்ருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த ட்ரிப் அவங்கள அழைச்சி பேசுவாங்க, நேரம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இவங்களை வந்து இந்த அஜித்தா இருக்காங்களே, அவங்களுக்கு எதுவும் போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு நினச்சி அவங்க வந்திருப்பாங்க போல இருக்குது. அது என்னென்னு பார்த்து அதை அப்புறம் செய்வாங்க. அதனால் இந்த மெயினாக வந்து திமுகவினுடைய தொடர்பை வந்து வச்சுக்கிட்டாதீங்க. மாவட்ட செயலாளர்கள் அனைத்து பேருக்கும் தான் சொல்கிறேன். திமுகவில் தொடர்பு வச்சுக்கிட்டே கட்சி ஆரம்பிச்சிட்டேன், நான் மாவட்ட செயலாளர் ஆகிட்டேன்னு அங்கே போய் வாழ்த்து பெறுறது, அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் கட்சியை விட்டு நீக்கப்படுவீர்கள். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து தெரிஞ்சதுதான். மாவட்ட செயலாளர் போஸ்ட்டு கொடுத்தா நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு பார்க்கணும். அது எதிர்கட்சியில் போயிட்டு அங்கே சேர்ந்துக்கிட்டு நான் இந்த கட்சியில் இந்த போஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே வந்துட்டு ரஜினிகாந்த் இருந்தப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து 50 பேர் அந்த மாதிரி இருந்ததுனால தான் மாவட்ட செயலாளர் 50 பேர் திமுகவோட தொடர்பு இருந்ததுனால தான் அவர் கட்சி ஆரம்பிக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அதனால் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாம தலைவர் புஜி ஆனந்த் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துங்க. அதே மாதிரி புஜி ஆனந்த் வந்துட்டு விஜய் சொல்கிறத மட்டும்தான் கேட்பார். அவர் விஜய் சொல்கிறத கேட்டு நீங்கள் இங்கே போஸ்டிங்கன்னா அவராக தன்னிச்சையாக முடிவு எடுக்க மாட்டார். விஜய் அவர்கள் சொல்கிறதான் கேட்டு எடுப்பார். அவரை நம்பி செயல்படுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தனித்தனியாக அழைச்சி பேசுவார். அதே மாதிரி இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி அதை பற்றியும் பேசுவாங்க. அதனால் அதுக்கான ஆளுகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பொறுமையாக இருந்து மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கவங்க மிக பொறுமையாக இருந்து அதை ஏற்றுக்கொள்ளணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, காமராஜர் இருக்கார். இப்போ தலைவர் காமராஜர் இதே மாதிரி போட்டி போட்டு சத்தியமூர்த்தி ஐயா தலைவர், காமராஜருக்கு தலைவர் இருந்தாலே சத்தியமூர்த்தின்னு நீங்கள் இப்போ இளைஞர்கள் தெரிஞ்சிருக்காக சொல்கிறேன். காங்கிரஸில் மீட்டிங் போட்டு சத்தியமூர்த்தி ஐயாவுடைய தலைமைக்கு அப்புறம் யாரை தலைவராக போகிறதுன்னு சொன்னோடனே காமராஜர் வந்து நின்னார். காமராஜர் நின்னார்னா அதே மாதிரி கட்சிக்குள்ளே வந்து இன்னொருத்தர் இருப்பார்ல, அதனால் சி சுப்பிரமணியம் இருக்கார்ல, சி சுப்பிரமணியம்னு அப்போ ஒரு பெரிய மந்திரி இருந்தார். பிற்காலத்தில் மந்திரியாக இருந்தார். அவரும் வந்து சி சுப்பிரமணியம் போட்டிடுறாரு. காமராஜர் போட்டிடுறாருன்னா சி சுப்பிரமணியம் போட்டிடுறாரு. 2 பேருக்கும் ஓட்டு போடுறாங்க. நிறைய கட்சி உறுப்பினர்களும் ஓட்டு போடுறாங்க. அப்போ என்னாச்சு, காமராஜர் ஜெயிச்சிட்டார். சி சுப்பிரமணியம் ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்காரு. உடனே காமராஜர் ஜெயிச்ச உடனே மாலை போட்டுக்கிட்டு எல்லாம் இருந்தாலும் சி சுப்பிரமணியம் உடனே என்ன பண்ணாரோ கார் எடுத்துகிட்டு போயிட்டாராம். இவர் காமராஜர் ஜெயித்த உடனே இவங்க கூடதுக்கு ஒன்று விட்டுவிட்டு எங்கே வர அப்படின்னு கேட்டிருக்காரு. சி சுப்பிரமணியம் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இல்லை அவர் அது தோல்வி அறிவிச்ச உடனே அவர் போயிட்டார். இல்லை அவர் கூப்பிடும் முதல்ல அப்படின்னு சொல்லி அவரை வர சொல்லி நம்ம வந்து நம்ம கட்சிக்குள்ளே வந்து நம்ம ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். தலைவர் பொறுப்பு இருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நீ என் அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்க, கொஞ்சம் தானே ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்க, உனக்கு கட்சியில் செல்வாக்கு இருக்குல்ல, அதனால் துணைத் தலைவராக நீ இரு அப்படின்னு சொல்லி கட்சியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டோட வச்சவர் தான் காமராஜர். அதுக்காகத்தான் அதெல்லாம் கணக்கு பண்ணிதான் தலைவர் காமராஜர் சிலையும் வச்சு தான் மீட்டிங் போட்டிருக்காரு, தாவேகா மீட்டிங்கில். ஏன்னா காமராஜரை பற்றி சொல்லலாம், தாவேகா மீட்டிங்கு அதனால தான் போட்டிருக்காரு. காமராஜர் ஏன்னா தன்னை எதிர்த்து போட்டி விட்டதோட எப்போவுமே எதிரியாக நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கட்சிக்குள்ளே நம்ம 2 பேர் இருக்கோம் அப்படின்னு விட்டு கொடுத்து போனார். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அவர் சி சுப்பிரமணியம் காமராஜர் ஆட்சியில் வந்து மந்திரியாலாம் இருந்தார். நல்ல ஃபேமஸான ஒருத்தன் அவர். இருந்தாலும் காமராஜரை பேசும்போது சி சுப்பிரமணியம், ஐயா கக்கன் அவரெல்லாம் பற்றி பேசாமல் நம்ம இருக்க முடியாது. அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் அந்த மாதிரி பொறுப்பில் இருந்திருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் என்னன்னா, அதே மாதிரி தலைவர் இன்னொரு ஐடியா பண்ணியிருக்காரு. படையூர் கட்சி அலுவலகத்தில் இந்த இப்போ அரசியல் தலைவர்கள்
அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லி ஃபோட்டோ வச்சு மலர் வைக்கிறாங்கல்ல, அதை எல்லாரும் என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டுக்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே மாதிரி இவர் அறிவிச்ச ஒரு 5 தலைவர்கள் ஃபோட்டோ வச்சுருந்தார்ல கட் அவுட்டு, அதில் வந்து 3 தலைவர்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு சிலை வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறாரு. அதாவது கட்சி அளவுலேயே 3 பேத்துக்கு சிலையாக வச்சிடுறது. அந்த சிலை வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதில் வந்துட்டு அம்மா அஞ்சலை அம்மா சுதந்திர போராட்ட தியாகி. அந்த அம்மா சாதாரணமாக இருந்தவங்க, சுதந்திர போராட்ட தியாகி, வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் பண்ணவங்க. அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 45 என்னமோ ஓமந்தூரார், அதாவது ஓமந்தூரார் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்தால் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னால் எப்படின்னா ஓமந்தூரார் இருக்கும்போது 3 மாநிலத்துக்கு சேர்ந்து அவர் தான் முதலமைச்சர். இப்போ ஓமந்தூரான்னு நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்கோம். ஓமந்தூரார் எப்படின்னா ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு 3க்கும் சேர்த்து அவர் ஒரு ஆள் தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மாதிரி இவங்க ஜெயிச்சிருந்துருக்காங்க அஞ்சலையம்மா. 45 எம்எல்ஏ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 45 மாதிரி எனக்கு சரியாக ஆகும் முடியல. ஆனால் 45 இல்லைன்னா 44 இருக்கும், அவ்வளோதான். அதில் இருந்தவங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்திட்டங்களை வகுத்தவர், நல்லா படித்து எல்லாம் தெரிஞ்சவர். சட்ட முறைகளை நம்ம இந்தியாவினுடைய சட்ட புத்தகத்தை எழுதுறதே அவர் தான். அவருக்கு சிலை வைக்க போகிறாங்க. அதுக்கடுத்து பெரியார் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வந்து பகுத்தறிவுவாதி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடில் வெட்டியாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேணாம், பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பகுத்தறிவில் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதுனால பெரியாருக்கும் சிலை வைக்க போகிறாங்களாம். மொத்தம் 3 பேத்துக்கு சிலை வைக்கிறாங்க. நீங்கள் வரவங்களாம் மாலையை போட்டு வரவேற்றுக்கலாம். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நல்ல செய்திகள்லாம் அடிக்கடி சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம்.